பலதரப்பட்ட கட்சிகளிலிருந்து அதிரடியாக களமிறங்கிக் கொண்டு தாவேகாவில் வந்து இணையும் அரசியல் பிரமுகர்கள். முன்னாள் ஆட்சி காலங்களில் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்து பழம் தின்னு கொட்டையை போட்டவர்கள். வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுங்கள், ஆனால் அவர்களுக்கு பந்தி போட்டு உட்கார வைத்து சாப்பாடு போட்டு விடாதீர்கள். தாவேகா அரசின் முக்கிய பொறுப்புகளும் அதை வழிநடத்தும் நிர்வாகமும் என்பது எப்பொழுதும் தாவேகா அரசின் நிர்வாகிகளிடம் மட்டுமே இருக்க வேண்டும். அங்கீகரிக்க வருகிறார்கள் என்று அவர்களுக்கெல்லாம் ஆரத்தி எடுத்துக்கொண்டு வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருந்தால் அவர்களெல்லாம் நம் தலையில் மிளகாய் அரைத்தி கொண்டு போய் விடுவார்கள். ஏதோ ஒரு வழியில் அவர்களை அவர்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த கட்சிக்குள் வந்து இணைகிறார்கள் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிந்தால் இவர்கள் அனைவரும் நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை நமது தலைவர் CM ஜோசப் விஜய் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களையெல்லாம் நம்பி ஒரு பதவியை கொடுத்து விட்டால் கொடுத்தவர்கள் ஏமாந்து போவார்கள். தலைமைக்கே தெரியாமல் எப்படி லஞ்சம் வாங்குவது, எப்படி ஊழல் பண்ணுவது என்ற நாசூக்குத்தனத்தை எல்லாம் இவர் பழம் தின்னு கொட்டையை போட்டவர்கள். இவர்களை எல்லாம் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் வைக்க வேண்டும். இல்லை என்றால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நல்லாட்சிக்கு கெட்ட பெயர் வாங்கித்தரக்கூடியவர்கள் தான் இவர்கள் என்று நாம் சொல்லித்தான் தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. வரப்போகும் எந்த ஒரு தேர்தல் களமானாலும் சரி, இதற்கு முன்பு TVK தலைமையில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாமல் போன அந்த நொந்து போன அந்த மனங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து நூற்றுக்கணக்கான அந்த பொறுப்பாளர்களுக்கு தகுந்த நேரங்களில் தகுந்த வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை எல்லாம் கை தூக்கி விட வேண்டும். தற்போது இந்த கட்சியில் இணைய வரும் மாற்று கட்சியில் இருக்கும் தலைவர்களுக்கெல்லாம் ஆள் தெரியாமல் இடம் கொடுத்து அழகு பார்த்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தலைமையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மிகப்பெரிய பொறுப்புகளும் மிகப்பெரிய பதவிகளும் அதை வழிநடத்தி கொண்டு போகும் மிகப்பெரிய நிர்வாகமும் என்பது தாவேகாவின் உண்மையான நிர்வாகிகளிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாகும். மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருக்கும், மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக இருக்கும் முன்னாள் ஆட்சியாளர்களின் மீதெல்லாம் சரியான நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து அவர்களை சிறைக்குள் தள்ள வேண்டும் என்றால் நமது அரசை பலப்படுத்த வேண்டும் என்பது கட்டாயம்தான். அதற்காக மாற்று கட்சியிலிருந்து வரும் ஒரு சில பொறுப்பாளர்களுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நமது கட்சிக்கு மிகப்பெரிய அவமதிப்பு ஏற்பட்டுவிடும். மட்டுமல்ல, நமது TVK தலைமைக்காக உண்மையாக உழைத்து தோல்வியை கண்டிருக்கும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து அவர்களுக்கு தேவையான அதிகாரங்களை கொடுத்து அவர்களை கை தூக்கி விடுங்கள். ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கும் காரணத்தால் இப்படிப்பட்ட துர்சங்கடங்களை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டி இருக்கின்றது. இது இருந்தாலும் இது கூட ஒரு துர்சங்கடங்களாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நமக்கு புரியாத எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இன்னும் இந்த அரசியல் என்ற ஆழ்கடலில் இருக்கத்தான் செய்கின்றது. அதையெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே கற்றுக்கொள்ளுங்கள் என்று நினைத்துக் கொண்டோ என்னவோ அந்த கடவுள் தலைவர் CM விஜய் அவர்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை கொடுத்து வருகிறது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது.